உத்தரப்பிரதேசத்தின் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கமானவையாகும். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. ஏற்கனவே கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி களமிறங்கியுள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிடுகிறார். அமேதி தொகுதியில் ராகுல் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்கு KL சர்மா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சுதன்ஸ்ரீ திரிவேதி, கட்சித் தலைவர் ஆகியோர் தேர்தல் கமிஷனரை சந்தித்து புகார் அளித்தனர். அந்த புகாரில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அரசியலமைப்பு மாற்றப்படும் போன்ற பொய்களை பரப்பி சமூகத்தில் பதற்றமான சூழ்நிலையை உருவாக்குகின்றனர் என தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் தேர்தலை நியாயமாக மற்றும் சுதந்திரமாக நடத்த சவாலாக இருக்கும் என தேர்தல் ஆணையத்திடம் எச்சரித்துள்ளோம் என சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் பகுதியில் உள்ள செடார் கடற்கரையில் ஒற்றை என்ஜின் கொண்ட செஸ்னா 152 எனும் சிறிய விமானம் தரையிறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விமானம் கடற்கரையில் தரையிறங்கிய நிலையில் விமானி மற்றும் பயணிகளுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. கடற்கரையில் தரையிறங்கியதால் விமானத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகள் வாபஸ் பெறப்படுவதாக கடந்த மே மாதம் 19ஆம் தேதி ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அந்த நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ளுமாறு கூறியது. வாபஸ் அறிவிப்பு வெளியானபோது ரூபாய் 3,50,000 கோடி மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி நிலவரப்படி ரூபாய் 7,961 கோடி மதிப்புள்ள நோட்டுகள் மட்டுமே புழக்கத்தில் உள்ளன. மீதி 97.76% 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிகளுக்கு திரும்பிவிட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் கைசர்கஞ்ச் தொகுதியில் கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் பிரிஜ்பூஷன் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் சிட்டிங் பாஜக MP பிரிஜ்பூஷன் சிங்குக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்காமல் அவரது மகன் கரண்பூஷன் சிங்கை உத்தரப்பிரதேசத்தின் கைசர்காஞ்ச் தொகுதியின் வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் தனது எக்ஸ்தள பக்கத்தில் வேதனையுடன் பதிவிட்டுள்ளார். நாட்டின் மகள்கள் தோற்றனர், பிரிஜ்பூஷன் வென்றார். பிரிஜ்பூஷனின் மகனுக்கு சீட்டு கொடுத்து நாட்டின் கோடிக்கணக்கான மகள்களின் மன உறுதியை உடைத்துள்ளீர்கள் எனவும் பதிவிட்டிருந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.